இன்றைய காலை பொழுதானது மீண்டும் மிகவும் பிரகாசமாயிருக்கிறது. கதிரவன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை விரைவில் பகவான் மேல் மழையாக பொழிவான். பகவான் தகதகவென்று மின்னுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சில நாட்களாக மழையின் காரணமாக மாறியிருந்தாலும் பகவான் ஸ்வயம் பிரகாஷ எந்த வேறு ஒளியையும் அவர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. தன்னொளியால் உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும். இதை பற்றி முன்பே நாம் பேசியிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். பக்தர்களிடையே இது நிலவி வந்திருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தினை சேர்ந்த சிலர் சுவாமியிடம் வந்து உட்கார்ந்திருந்த பொழுது அவர்கள் பார்த்த தோற்றம் அழுக்குடை அணிந்து கிழிந்த கந்தல் ஆடைகளோடு குளித்து மிகவும் நாளாகி இருக்கும் போல் தெரிந்தது. அது மட்டுமல்ல, பரட்டை தலை, அதில் ஏனோ தானோ என்று கட்டியிருந்த ஒரு தலைப்பாகை, எல்லாவற்றுக்கும் போதாது என்று கையிலே சிகரெட், புகை ஊதிக்கொண்டே இருக்கிறாரே, இவரை எல்லோரும் வந்து வந்து நமஸ்கரித்து செல்கிறார்களே, இது என்ன அதிசயம் என்று ஒரு கேலியும் ஒரு ஏளனமும் இருந்தது அவர்களிடம். அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் அறியாமைதான். அறியாமை என்ற இருளில் நாம் இருக்கும் பொழுது எதையுமே புரிந்து கொள்வது கடினம். நம் மனது நம்மை விரைவில் மாயையில் வீழ்த்துவிடும். அப்பொழுது பகவான் ஒருவர் அவரையும் மீறி கேட்டார், சுவாமி, நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் பார்ப்பதற்கு. எங்கள் ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார் என்றால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை பேரிடம் சகஜமாக பழகுவார். அவர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தருவார். அனாதை குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு விடுதி கட்டித்தருவார். எல்லாவற்றுக்கும் மேல் ஆஸ்பத்திரி மிகவும் முக்கியம். ஆஸ்பத்திரி கட்டித்தருவார். பணமில்லாதவர்களுக்கெல்லாம் பணம் கூட சில சமயம் கொடுக்கப்படும்.
ஆனால் நீங்கள் அது எதுவுமே செய்ய காணுமே, போதாது என்று புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்ட போது பகவான் ஸ்ரீ பெருமாள் ராஜு ஐயா அருகில் இருந்தார். அவரை பார்த்து புன்னகைத்து சொன்னார், பெருமாள் ராஜு. அவரை பகவான் சில சமயம் பெருமாள் என்று கூப்பிடுவார். பெருமாள் உயரே ஜுவலித்துக் கொண்டிருக்கும் அந்த சூரியன் அனாதை விடுதிகள் கட்டுகின்றனவா? பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறதா? ஆஸ்பத்திரிகள் கட்டுகிறதா? ஆனால் அந்த சூரிய நிலையில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குமா? ஒரு யோகியானவர் அந்த சூரியனை போன்றவர் என்று கூறினார். எப்பேற்பட்ட பதில்! ஸ்வயம் பிரகாஷ், வேறு ஒளியின் அவசியம் அவருக்கு தேவையில்லை. அவருடைய ஒளியின் அருளினால் இந்த உலக வியாபாரங்கள் அனைத்தும் நடக்கின்றன. பகவான் 3 இத்தாலி நாட்டைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு கைலாசம் என்ற ஒரு பெரிய மலை இருக்கிறது அல்லவா, இந்தியாவுக்கு சிகரமாய் தெய்வீகம் நிறைந்த ஒரு மலை. இதை மகாமேருவென்றே வணங்குபவர்கள் உண்டு. நம் கண்ணுக்கு தெரியும் மகாமேரு இந்த மலைதான். அந்த மலைக்கு செல்வதற்கு 3 இத்தாலிய சகோதரிகள் விரும்பினார்கள். ஆனால் உடல் முழுவதும் அவர்களுக்கு பிரச்சனை. அன்றாட வாழ்க்கை கழிவதற்கே சிரமம்தான். அதுவும் ஒரே மாதிரி 30 நாட்களும் கழிவதென்றால் மிகவும் சிரமம். அந்த நிலையில் இருந்த அந்த சகோதரிகளுக்கு எப்படியோ இப்படி ஒரு ஆசை வந்துவிட்டது. இந்தியாவுக்கு வந்து கடவுளை கும்பிடுபவர்கள் கைலாச மலைக்கு சென்று சிவனை கும்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது பகவான் சொன்னார், அவர்கள் கைலாச மலைக்கு சென்று வரட்டும், என் தந்தை அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தருவார் என்று. அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார்கள். அந்த சமயம் பகவானிடம் மிகவும் ஆனந்தமாய் அவருடைய சன்னதி திரு இல்லத்திற்கு சென்று அமர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், எங்களால் மறக்கவே முடியாத பேர் அனுபவங்கள் எங்களுக்கு. அந்த நாட்களை நாங்கள் எத்தனை ஆனந்தமாய் இருந்தோம். எப்பொழுது அவருடைய சன்னதிக்கு செல்வோம் என்று காத்து கொண்டிருப்போம் ஏக்கமாய். அங்கு போய் அமர்ந்தால் இந்த காலம், இந்த தேசம், வர்த்தமானம் இவை அனைத்தும் தாண்டிய ஒரு நிலை அங்கு இருந்தது. அதில் நாங்கள் மூழ்கி போய் ஆனந்திப்போம். என்று கூறுவார்கள். பகவான் சொன்னாராம், அவர்கள் கைலாச மலைக்கு போய் வரட்டும், இந்த பிச்சைக்காரன் தந்தையிடம் அவர்களுக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பிற்கும் வேண்டிக் கொள்வான். இதைவிட வேற என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஓல்கா என்பவர். அந்த சகோதரிகள் ஓல்கா, ஜூலியா, வெரேனா. இவர்கள் கோமோ என்ற இடத்தில் இத்தாலி நாட்டில் வாழ்ந்து வந்தார்கள். பகவானிடம் வந்து சென்ற ஒரு வருடத்திற்குள் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை உதித்ததினால் ரமணாசிரம் ஸ்ரீ கணேசன் அவர்கள் மூலம் பகவானிடம் கேட்க வைத்து பகவானுடைய அந்த திருவாய் மொழியை ஸ்ரீ கணேசன் அவர்கள் தந்தி மூலம் அவர்களுடைய நாட்டுக்கு கோமோ என்ற இடத்திற்கு அனுப்பினார்.
1991 அவர்கள் முதலில் பகவானிடம் வந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், முதல் முறை வந்து திருவண்ணாமலை விட்டு செல்லும் பொழுது விடிகாலை 5 மணி நாங்கள் ஓடினோம். அவரை காணாமல் இருக்க முடியவில்லை. இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பு அவரை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஓடினோம். அவர் இருப்பாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தெய்வம் எங்களுக்காக தயாராக காத்து நின்றது. எப்பேற்பட்ட பேர் அருள் எங்களுக்கு கிடைத்தது என்று கொண்டாடுகிறார்கள். அந்த கைலாஷ் செல்ல சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது இது ஒரு பெரிய சவால். அவர்களுடைய உடலில் அத்தனை பிரச்சனைகள், நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எத்தனையோ பேர் வழியில் இறந்தாலும் பரவாயில்லை என்று கைலாய யாத்திரையை மேற்கொள்கிறார்கள் அல்லவா? இதை மிகவும் பாக்கியமாய் இந்தியர்கள் கருதுகிறார்கள். அதனால் வோல்கா அவர்களும் நினைத்தார்கள், அதனால் என்ன, போகும் வழியில் என்ன நடந்தால் என்ன என்று கூட அவருக்கு தோன்றியதாம். ஆனால் அதே சமயம் அவர் நினைத்தார், தனக்கு ஏதாவது நேர்ந்து தன் கூட வருபவர்களுக்கு தான் ஒரு பெரிய பலுவாக ஆகிவிடக்கூடாது அல்லவா? அதை நினைத்து மிகவும் யோசித்தார். ஆனால் அந்த தந்தி, திருவண்ணாமலையிலிருந்து பகவானுடைய அருளை தாங்கி வந்த அந்த தந்தி அவர் கையில் கிடைத்தவுடன் அவர் பயம் ஒடியே போய்விட்டது. தெய்வ வாக்கல்லவா? உடனே புறப்பட தயாரானார்கள் 3 பேரும். புறப்படும் அன்றே வோல்காவிற்கு டாக்டரிடம் போக வேண்டிய நிலை. அவ்வளவு பிரச்சனை. ஆனாலும் அவர் பகவானுடைய வாக்கை பிடித்து கொண்டார். அந்த தவம் நமக்கு தேவையல்லவா? அந்த உறுதி மிகவும் சுலபம். ஏதேனும் ஒன்றை சாக்காக வைத்து நாம் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம். அதுதான் நம்முடைய இயற்கை நிலை. ஆனால் அவர் அத்தனை கஷ்டத்திலும் பகவானுடைய வாக்கை பிடித்து கொண்டார். எனக்கு என்ன பயம், ஒன்றும் நடக்காது என்று நினைத்தார். அதனால் அவர்களுக்கு வீட்டில் தங்கக்கூட தோன்றவில்லையா. என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டார்கள். அந்த மலையை ஏறும் பொழுது மலைப்பகுதிகள் சரிந்து விழுதல் மிகவும் சகஜம். அது அப்படி அடித்து உருண்டு கொண்டு விழும்பொழுது கீழே இருப்பவர்களின் கதி அதோ கதி தான். அது தவிர பள்ளத்தாக்குகள் ஆங்காங்கே, 2 பெரிய மலைகளின் நடுவே சிறு சிறு குறுகலான வழிகள், 2 பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருக்கும். நடுவே சிறிய குறுகலான வழி, அதில் அடித்து விழுந்து கொண்டு போக வேண்டும். உடலை உறையச் செய்யும் தட்பவெப்பங்கள் இருக்கும். அதாவது பனியாக, தண்ணீர் பனியாக உறைந்துவிடும். அதை 0 டிகிரி சென்டிகிரேட் என்று சொல்வார்கள். அதற்கு கீழ் மைனஸில் போய்கொண்டிருக்கும். அதனால்தான் பாறை பாறையாக பனிப்பாறைகளை பார்க்கிறோம். அது தவிர அந்த 15,000 16,000 அடி உயரத்தில் ஆக்சிஜன் மிகவும் குறைவாக இருக்கும். நாம் ஆழ்ந்த மூச்சு விட முடியாது, மேல்வாரியாகத்தான் மூச்சு விட முடியும். அதனால் அந்த மாதிரி நுரையீரலில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் அங்கே செல்வதற்கு யோசிக்க வேண்டும். இவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு சகாயம்தான். ஆனால் அது இருந்தால் போதும் அல்லவா? அர்ஜுனன் கேட்டான் அல்லவா கிருஷ்ணனிடம், நீங்கள் ஆயுதம் எடுத்து வராமல் இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் எனக்கு தேரோட்டியாக வந்தால் பெரிய பாக்கியமாக கருதுவேன் என்று. உங்களுடைய படை வேண்டாம், நீங்கள் கையில் ஆயுதம் எடுக்க வேண்டாம், நீங்கள் எங்களுடன் இருந்தால் போதும், வேறு என்ன எங்களுக்கு வேண்டும்? எப்பேற்பட்ட பாக்கியம் என்று கொண்டாடி அதை வரவேற்றான். விவரம் தெரிந்தவன் அர்ஜுனன், விழிப்புற்றவன். அதே மாதிரி இந்த சகோதரிகள் உடலில் பிரச்சனைகள் படையெடுத்து வந்தாலும் அர்ஜுனன் கிருஷ்ணனை பிடித்து கொண்டது போல் பகவானுடைய அந்த வாக்கை பிடித்து கொண்டார்கள். இப்படி இத்தனை இருந்தும்
அவர்களுக்கு பகவான், அவர்கள் சொல்கிறார்கள், நடக்கும் பொழுதெல்லாம் யாரோ கூட வருவது போலவே இருக்கும். சில சமயம் நாங்கள் திரும்பி திரும்பி பார்ப்போம், பக்கத்தில் பார்ப்போம், எதிரே பார்ப்போம், யாரோ நின்று கொண்டிருப்பது போல் இருக்கும். ஆனால் அந்த இருப்பில் எங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் இருந்தது. அந்த ஆத்ம பலம் உடலினுடைய பலகீனங்களை எல்லாம் தாண்டி எங்களை வெற்றி கொண்டது. நாங்கள் மேலும் மேலும் சென்று கொண்டே இருந்தோம். சில சமயம் கையை நீட்டி அவரை தொட்டுவிடலாம் போல் இருக்கும், அப்படி அவருடைய இருப்பு எங்களுக்கு தெரியும். இதில் இந்த கைலாச மலை ஏறும் பொழுது டோல்மா பாஸ் என்று ஒன்று வருமா. இந்த பாஸ் என்பதும் ஒரு குறுகலான பாதை தான். அந்த டோல்மா என்பது ஒரு அன்பின் வடிவமான ஒரு தெய்வமா. திபெத்தியர்களுக்கு அன்பின் உருவமான ஒரு தெய்வம் இந்த டோல்மா. அதை டோல்மா பாஸ் என்று சொல்வார்கள். அது எப்படி இருக்கும் என்றால், நம்மூர் ஒத்தையடி பாதை மாதிரி எல்லோரும் நடந்து 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 நடப்பதினால் உண்டான ஒரு வழி. அது 4 அடி 3 அடிக்குள் இருக்கும். அந்த சமயத்தில் அவர்கள் அங்கே போய்கொண்டிருந்த பொழுது திடும் என்று ஒரு பனி புயல். புயல் என்று சொன்னால் நம்மூரில் இப்பொழுதுதானே புயல் வந்து சென்றது. அதுவே பனி புயலாக இருந்தால் எப்படி இருக்கும்? பனிப்பாறைகள் உருளும். அங்கே இருந்த ஷெர்பா கத்தினானா, நாம் விரைவில் இந்த இடத்தை விட்டு கடக்க வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய பிணம்தான் அடித்து செல்லப்படும் என்று சொன்னான். இதை கடந்து செல்ல முடியும், வேறு வழியே இல்லை, ஓடுங்கள், வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று கத்தினானா. இப்படி அவர்கள் தப்பித்தார்கள் என்றால் அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார், அந்த ஷெர்பா மிகவும் பயத்தோடு கத்துகிறான். அவன் எத்தனை முறை அந்த இடத்துக்கு வந்திருப்பான், எத்தனை பனிப்புயல்களை பார்த்திருப்பான். அவன் பயந்து அலறுகிறான், வாருங்கள் வாருங்கள். ஆனால் எங்கள் மனதிலே பயம் சிறிது கூட தோன்றவில்லை என்கிறார்கள். ஏனென்றால் அருகிலேயே பகவான் இருப்பது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்ததால் எங்களுக்கு தெரியும் பகவான் எங்களை இந்த இடத்திலிருந்து வழிகாட்டி அழைத்து சென்று விடுவார் என்று. அந்த பயம் எங்கள் மனதில் வரவே இல்லை. இதுதான் ஃபெய்த். அந்த ஃபெய்த் தெய்வத்தினுடைய இருப்பை நமக்கு உணர்த்தும். அந்த இருப்பில் நம்முடைய பலகீனங்கள் அனைத்தும் மறைந்து விடுகிறது. ஆக இவர்கள் மிகவும் அந்த இடத்திலிருந்து அவர்களால் விரைவில் செல்ல முடிந்தது. வெற்றிகரமாக அந்த கைலாச பரிக்கிரமாவை முடிக்க முடிந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், இது அனைத்தும் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் பேர் அருள்தான். எங்களால் ஒரு 5 அடி 6 அடி சரியாக நடக்க முடியுமா என்பதே தெரியாத ஒரு நிலை. ஆனால் எப்பேற்பட்ட 16,000 அடி உயரத்தில் ஆக்சிஜன் மிகவும் குறைவாக இருந்த அந்த மலைப்பாதையில் எத்தனை விதமான ஆபத்துக்கள் நிறைந்திருந்தன. ஒவ்வொன்றிலிருந்தும் எங்களுக்கு வழிகாட்டி மிக அழகாக அழைத்து சென்று வெற்றிகரமாக இதை முடிக்க வைத்தார் என்று கொண்டாடுகிறார்கள். இதேபோல் இன்னொரு குடும்பத்தினர் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் பரமாச்சாரியாருடைய பக்தர்கள். சுஜாதா என்று அவருடைய பெயர். அவருடைய கணவர் பெயர் பாலசுப்ரமணியம். 2009ஆம் ஆண்டு சுஜாதாவிற்கு உடல்நலம் குன்ற ஆரம்பித்தது. அப்பொழுது அவருடைய அக்காவின் மகள், அதுவே ஒரு பெரிய அதிசயம். அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெண், அக்காவின் பெண், அவளுக்கு மன வளர்ச்சி குன்றிய நிலை என்று சொல்வார்கள் அல்லவா, மென்டலி ரிட்டார்டட், அந்த மாதிரியாக இருந்தால் அவளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து மற்றவர்களோடு படிக்க வைப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அந்த பெண்ணுக்கு யோகிராம் சுரத்குமார் என்ற நாமம் கிடைத்தது. அந்த நாமத்தை வைத்துக்கொண்டே அந்த பெண் 10வது கிளாஸ் வரையிலும் படித்து விட்டார். ஒரு நிமிஷம் நினைத்து பார்ப்போம் ஆழ்ந்து.
ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்டு என்று எல்லோராலும் சொல்லப்படும் ஒரு பெண் சிறுமி யோகிராம் சரத்குமார் நாமத்தை பிடித்து கொண்டு 10வது கிளாஸ் வரையிலும் தானே படித்து அவருடைய தாயார் மிகவும் உதவி செய்தார்கள். அவர்களுடைய உதவியுடன் அவள் வீட்டிலிருந்தே படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிட்டாள். அது மட்டுமல்ல, அவள் சொல்வாளாம், யாருக்கு என்ன ஒரு கஷ்டம் என்றாலும் யோகிராம் சரத்குமார் நாமம் இருக்கிறது, எதற்காக கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்பாளாம். அந்த நாமம் சுஜாதாவுக்கு கிட்டியது. அந்த நாமத்தை அவள் சொல்ல ஆரம்பித்தாள். சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவளால் நிறுத்த முடியவில்லை. அது அத்தனை உதவிகளை அவளுக்கு அன்றாட வாழ்க்கையிலும் மற்ற நேரங்களிலும் செய்து கொண்டிருந்தது. இந்த உடல்நல குறைவு ஏற்பட்டவுடன் 2009 டைஃபாய்டு ஜுரம் மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் நாமும் அவரை காப்பாற்றியது. வண்ணத்து பூச்சியாக வந்து அருள் செய்தார் பகவான். ஒரு மாதம் ஓடிவிட்டது. அதிலேயே 2010 அவர்களுக்கு கைலாஷ் போவதற்கு சான்ஸ் கிடைத்தது. அப்பொழுதும் அவருக்கு உடல்நலம் குன்றி இருந்தது. 2010 மே மாதம் மறுபடியும் உடல் மோசமாகிவிட்டது. ஆனால் அவருடைய கணவர் சொன்னார், உன்னால் முடியும், யோகிராம் அருளினால் உன்னால் போக முடியும் என்று பணத்தை கட்டிவிட்டாராம். இந்த மே மாதம் மறுபடியும் உடல் மோசமான நிலை வந்த பொழுது அவர்களுடைய உறவினர் டாக்டர் ஒருவர் சொல்லிவிட்டார், உங்களுக்கு பிளட் கேன்சர் என்று. இவர்கள் ஆடிப்போய் விட்டார்கள். பகவானுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாமத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த நாமத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு வேலையாக அல்லவா நாம் சொருகிக் கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்தையே நம்முடைய ஜீவனமாக வைக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் அவர்கள் டாக்டர் ராம்குமார் என்பவரிடம் போனார்கள். அவர், உங்களுக்கு கேன்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை, கர்ப்பப்பையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, அதனால் அதை அறுவை சிகிச்சை செய்துவிட்டால் சரியாகிவிடும் என்றார். அந்த அறுவை சிகிச்சையும் நடந்துதான். எப்பொழுது? கைலாசம் 3ஆம் தேதி ஜூலை மாதம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு ஜூன் 3ஆம் தேதி அவளுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை எடுத்தார்கள். அந்த ஒரு மாதம்தான் ஆகியிருக்கிறது. அவளுக்கோ கைலாசம் போக வேண்டும் என்ற ஆர்வம் உந்தி தள்ளியது. அப்பொழுது ஜூன் மாதம் 24ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது கைலாசம் செல்வதற்கு. அவள் நாமம் சொல்லி சொல்லி உடலை தேற்றிக்கொண்டே வந்தாள். அதன் பிறகு அவளால் வெளியில் போக முடிந்த பிறகு 24ஆம் தேதி இங்கே நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். பாலசுப்ரமணியம் அவர்களும் சுஜாதா அவர்களும் இருவருமாக நம்முடைய ஆசிரமத்திற்கு மாலை வேளையில் வந்தார்கள். அன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை. அவள் உள்ளே நுழையும் பொழுது அவள் வேண்டிக் கொண்டே இருந்தாள், பகவான் என்னை கைலாசத்திற்கு அழைத்து செல்லுங்கள், என்னை அங்கு போக விட வேண்டும், தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், தாங்கள் அனுமதி கொடுத்தால் எனக்கு எல்லாம் சரியாக வந்துவிடும், உடலில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன, தங்கள் அனுமதி அல்லவா எனக்கு அருள் என்று எல்லாம் கதறி கதறி வேண்டிக் கொண்டே வந்தாள். அவள் உள்ளே நுழையும் பொழுது நம்முடைய வெள்ளிக்கிழமை தோறும் நாதஸ்வரம், அவளுக்கு அதிலேயே ஒரு சந்தோஷம் வந்தது. அவர்கள் உள்ளே வந்து பகவானை சுற்றி வந்தபோது எனக்கு பகவானிடமிருந்து உள்ளே உத்தரவு வந்தது, அந்த பெண்ணை ஆரத்தி எடுக்க சொல் என்று. உடனே நான் அவளிடம் சென்று, அம்மா நீ யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் பகவானுடைய உத்தரவு, நீதான் இப்பொழுது ஆரத்தி எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனந்த வெள்ளத்தில் அவள் மிதந்து விட்டாள். அவளை பார்த்தாலே எனக்கு தெரிந்தது அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாள் என்று. அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வேறு. பிறகு ஓடி வந்து ஆரத்தி எடுத்தாள். ஆனந்த கண்ணீரோடு ஆரத்தி எடுத்தாள். அவளுக்கு விடை கிடைத்து விட்டது. பகவான் அனுமதி கொடுத்து விட்டார். உடல் நலம் எப்படி இருந்தாலும் நீ கைலாசம் செல்லலாம், நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற வாக்கு அவளுக்கு கிடைத்து விட்டது. அகமகிழ்ந்து போனாள். அப்படி ஒரு அனுகிரகம் இருந்துதான் கைலாய யாத்திரை முழுவதும். யாத்திரை முடிவில் மீண்டும் பட்டாம்பூச்சியாக பகவான் வந்து அருள் செய்தார். அந்த யாத்திரையில் அவர்களுக்கு மேகங்களுக்கு நடுவே பகவான் காட்சியளித்தார். இரு கைகளையும் தூக்கி ஆசீர்வதித்தபடி காட்சியளித்தார்.
இந்த கைலாச மலை பல மர்மங்கள் நிறைந்த மலை, யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தெய்வீக மலை. அந்த மலைக்கு யாருமே ஏறியதில்லை. கிட்டத்தட்ட 6000 அடி 7000 அடி இருக்கும். அதாவது 22 23 அடி மொத்தம் கடல் மட்டத்திலிருந்து 23,000 அடியாவது இருக்கும், இல்லை 26 என்றும் சொல்கிறார்கள். அந்த மலையில் ஏறி சென்றவர்கள் திரும்பி யாரும் வரவில்லை. மிலரிபார் என்பவர் எல்லோருக்கும் தெரிந்தவர், உலக அளவில் தெரிந்த ஒரு பெரிய மகாத்மா. அவர் மட்டும் சென்று வந்து சொன்னாராம், அந்த மலையில் கடவுளர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், அங்கு யாரும் சென்று விடாதீர்கள், அங்கு இருக்கும் கடவுளை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று எல்லோருக்கும் கூறி சென்றார். இதுபடியாக சுஜாதா அந்த பரிக்கிரமாவை மிக வெற்றிகரமாக முடித்து அவர்கள் திரும்ப இங்கே வந்து பகவானுக்கு இந்த மானசரோவர் தீர்த்தத்தையும் கொண்டு வந்து அபிஷேகத்திற்கு கொடுத்து நமஸ்கரித்து சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு கைலாச மலைதானே, நமக்கு தெரியாதல்லவா எத்தனை ஏற்றங்கள் இருக்கின்றன, எத்தனை இரக்கங்கள் இருக்கின்றன என்று தெரியாது. ஒரு மலையை நாம் பார்க்கும் பொழுது அதன் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏற்றங்களும் இருக்கும், இரக்கங்களும் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும், ஏறும் பொழுது நாம் ஏறுகிறோம், உச்சியை நோக்கி போகிறோம் என்ற உணர்வு இருக்கும். நாம் இரக்கங்களில் வரும் பொழுது நமக்கு அந்த உச்சி கண்ணில் படாது. அப்பொழுது நினைத்துக் கொள்வோம், அடடா இது என்ன நாம் இறங்கி விட்டோமே, ஏறுவதற்கு பதில் இறங்குகிறோமே என்று நினைத்துக் கொள்வோம் அறியாமையினால். ஆனால் அந்த இரக்கமும் நம்மை உச்சியை நோக்கித்தான் எடுத்து செல்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பகவான் சொல்வார், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது முன்னேற்றமே, எதுவுமே பின்னேற்றம் கிடையாது, எல்லாமே முன்னேற்றம் மட்டும்தான், எல்லாமே அருள்தான். அப்பாவின் நிச்சயினாலேயே ஒன்றொன்றும் நடக்கிறது. அது கடவுளின் அருள் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. அப்படி நாம் நினைத்து கொண்டோமானால் நம் உள்ளத்தை எதுவும் பாதிக்க. ஆக இதை மனதில் கொண்டு நம்முடைய பகவான் ஏதோ இருக்கிறார், அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் இது. அடிக்கடி அருணாச்சலேஸ்வரர் உச்சியை காண்பித்து அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் என்று சொல்வாராம். அதை பார்ப்பதே ஒரு தியான பயிற்சியாகவும் சொல்லியிருக்கிறார் சிலருக்கு. அந்த உச்சியை நோக்கித்தான் நாம் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் எத்தனை ஏற்றங்கள் எத்தனை இரக்கங்கள் இருந்தாலும் நாம் உச்சியை நோக்கி செல்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். நாம் பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை செய்து கொள்வோம். பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு